எக்ஸாம்பிள் 9.28 ஷோ தட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த இன்டகிரேஷனை லெட் ஐ இஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கலாம். லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to 1 tan inverse of x plus tan inverse of 1 minus x into dx. ஓகேவா? இப்போது இந்த இன்டகிரேஷன் ப்ளஸ் மைனஸால் செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இன்டகிரேஷன் என்னத்துக்கு சொந்தம்? ஒரு இண்டிவிஜுவல் டேர்ம்ஸுக்கும் சொந்தமானது தான். ஓகேவா? அதனால் இதை என்ன செஞ்சுக்கலாம்? ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ இன்டகிரேஷன் 0 to 1 tan inverse of x dxன்னு ஒரு டேர்மும் இந்த டேர்மையும் தனியாக எழுதிக்கலாம். 0 to 1 tan inverse of 1 minus x dx. இப்போது நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 0 to a f of x dxன்னு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எக்ஸுக்கு பதிலாக a minus xன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம். இன்டகிரேஷன் 0 to a f of x dx is equal to integration 0 to a f of a minus x dxங்கிற ப்ராப்பர்ட்டியை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். I is equal to integration 0 to 1 tan inverse of x dx ப்ளஸ்ஸு இந்த டேர்முக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு டேர்முக்கும் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த டேர்முக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டேர்முக்கு யூஸ் பண்ணும்போது 1 minus of 1 minus xங்கும் போது 1 கேன்சல் ஆகி எக்ஸ்ன்னு ஆகிடும். இதே டேர்மே திரும்பி வந்துடும். அப்போ 2 times நம்ம அதை கண்டுபிடிச்சாலே ஒரிஜினலுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ 0 to 1 tan inverse of 1 minus xக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம்? 1 minus xன்னு போட போகிறோம். into dx which is equal to 0 to 1 tan inverse of x dx plus integration 0 to 1 மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது 1 கேன்சல் ஆகி வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ tan inverse of x dx. இதே டேர்ம் 2 தடவை இருக்குது. அதனால் 2 times integration 0 to 1 tan inverse of x dxன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா இன்டகிரேஷன் udv மெத்தட் இருக்கு இல்லையா? அந்த டைப்பில் இதை சால்வ் பண்ணிக்கலாம். 2 into integration of udv அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இதை சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ லிமிட் வந்து 0 to 1 அது மாறாது, அது அப்படியே தான் இருக்க போகுது. இன்டகிரேஷன் udvக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இன்டகிரேஷன் udv இஸ் ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் vdu. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகேவா? இப்போது அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் எந்த டேர்முக்கு இதில் வெறும் tan inverse of x தான் இருக்குது. ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அதுக்கு ஃபார்முலா கிடையாது இல்லையா? இன்டகிரேஷன் ஆஃப் tan inverse of xக்கு நம்மளுக்கு ஃபார்முலா கிடையாது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த இன்டகிரேஷன் ஆஃப் udvங்கிற மெத்தடுக்கு நம்ம போக போகிறோம். ஓகேவா? இதில் u எதை எடுத்துக்கிறோம், dv எதை எடுத்துக்கிறோங்கிறத பார்க்கலாம். uங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட tan inverse of x. dvங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட இந்த dxங்கிற பார்ட். எதுக்காக uங்கிறது tan inverse of xன்னு எடுத்துக்கிறோம்னா நம்மளுக்கு இன்டகிரேஷனுக்கு தான் அதுக்கு ஃபார்முலா கிடையாது, ஆனால் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? இதில் ஒரு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், ஒரு டேர்மை இன்டகிரேட் பண்ணுவோம் இல்லையா? அதனால தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? எதை இன்டகிரேட் பண்ண முடியாதோ அந்த டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அதனால் u வந்து tan inverse of xன்னும் dxங்கிறத dvன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் uv வேணும், u இருக்குது, v வேணும்னா என்ன செய்யணும்? இதை இன்டகிரேட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? dv இன்டகிரேட் பண்ணோம்னா v கிடைக்கும், dx இன்டகிரேட் பண்ணோம்னா x கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்ன வேணும்? du வேணும். du வேணும்னா என்ன செய்வோம்? இந்த uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 divided by அதாவது 1/a tan inverse of x by aங்கிறது தான் இங்கே ஆக்சுவலாக இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே ஏங்கிறதுக்கு பதிலாக என்னது 1ன்னு இருக்குது. அதனால் என்ன செய்கிறோம்? 1 divided by 1 square plus x squareன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ எங்கெங்கெல்லாம் இந்த டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் தேவையோ அதை இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? அப்போ I is equal to இந்த 2ங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ 2 into இந்த இடத்துல uVன்னு இருக்குது. u என்னது இங்கே? tan inverse of x. vங்கிறது என்னது? x. ஸோ எக்ஸை இங்கே முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் v du. vங்கிறது என்னது இங்கே? x. duங்கிறது என்னது? நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1 divided by 1 square plus x square. இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக என்னது? ஒரு dxும் வரும் இல்லையா? அதனால் dx இங்கே போட்டுக்கிறோம். ஓகேவா? x square plus 1 square or 1 square plus x square எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் into dx. ஓகேவா? லிமிட்ஸை அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். 0 to 1ங்கிற லிமிட்டு. நெக்ஸ்ட்டு இது என்ன செஞ்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு இந்த இன்டகிரேஷன் ஆஃப் இந்த டேர்ம் இருக்கு இல்லையா? அதுக்கும் நம்ம இன்டகிரேஷனை கண்டுபிடிச்சதுக்கு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம்? இந்த லிமிட்ஸை அப்ளை பண்ணிக்கலாம் ஒரேடியாக. ஓகேவா? 2 into x tan inverse of x மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் x divided by x square plus 1 squareன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா
டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண மேலே வர எக்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் இப்போ டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கண்டிப்பாக என்னது 2xன்னு கிடைக்கும். அப்போ மேலே இருக்க எக்ஸ் கண்டிப்பாக கிடச்சிடும், எக்ஸ் டிஎக்ஸுங்கிறது. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் தானே, அதை முன்ன பின்ன நம்ம இங்கே இருக்கிற டிவிஷனாக அங்கே மல்டிப்ளையாக எழுதிக்கலாம், இல்லை அங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இங்கே டிவிஷனாக மாற்றி அந்த கான்ஸ்டன்ட்டை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் கிடச்சதுனால என்ன செஞ்சுக்கலாம், லாக் ஆஃப் அப்படின்னு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x dxன்னு கிடைக்குது இல்லையா. அப்போ மேலே எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது, அப்போ இங்கே 2 தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா 2வை 1/2ன்னு எழுதிக்கிங்க. ஓகேவா, 1/2ன்னு எழுதிக்கிட்டா வேல்யூ மாறாமல் இருக்கும். 1/2 இன்ட்டு லாக் ஆஃப் கீழே இருக்கிற டினாமினேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஆர் 1. நெக்ஸ்ட்டு இந்த லிமிட்டை அப்ளை பண்ணிட வேண்டியதான் 0 to 1. ஓகேவா, ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிடலாம், நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாம். ஸோ 2 இன்ட்டு எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 1 அப்ளை பண்ணுங்கள். tan inverse of 1 மைனஸ் 1/2 லாக் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 எழுதிக்கலாம். ஓகேவா, இது நம்மளோட அப்பர் லிமிட் முடிஞ்சிருச்சு. மைனஸு லோயர் லிமிட் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம், 0 போட போகிறோம். ஸோ 0 tan inverse of 0 மைனஸ் 1/2 லாக் 0 + 1 1. ஓகேவா, இது நம்மளோட லோயர் லிமிட். இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும், ஏன்னா 0 இன்ட்டு எனி நம்பரே 0 தான். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். 2 இன்ட்டு 1 இன்ட்டு tan inverse of 1, அதாவது tan inverse of 1 tan வந்து எப்போ 1 கிடைக்கும் அப்படின்னா π/4 அப்போ 1 கிடைக்கும். மைனஸ் 1/2 லாக் 1 + 1ங்கிறது 2. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் பாருங்கள், இந்த லாக் 1ங்கிறது என்னது, அதுவும் 0 தான். அப்போ இந்த டோட்டலாக இந்த டேர்ம் என்னது நம்மளுக்கு வேனிஷ் ஆகிடும். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு இந்த 2 டேர்ம் மட்டும்தான் இருக்கும். இந்த 2வை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், π/2 மைனஸ், அதாவது இந்த 2வில் மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டாக அடிபட்டு போயிடும் இல்லையா, 1 2 சார் 2 2 2 சார் 4. ஸோ அதனால் π/2ன்னு இருக்கும். இந்த எகெயின் இந்த 2 இதோட மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஏற்கனவே டினாமினேட்டரோட 2 கேன்சல் ஆகி வெறும் log 2 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நம்ம அதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்களே, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடுங்க.